இது ஒரு பொன் மாலை பொழுது. என்னதான் சிட்டி வாழ்க்கை இருந்தாலும் இது மாதிரி காட்டுல வந்து காலை கண்ணை முடிக்கிறது செம ஹாப்பி இல்ல மச்சி. அப்படியே ரோட்டு வெளியே போயிட்டு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கு மச்சி. காசு அதான் உங்ககிட்ட இருக்குல்ல. ஏண்டா வெளியே வரும்போது காசுலாம் எடுத்துட்டு வர மாட்டியா? போன வாரம் மட்டும் புது போன்லாம் வாங்கினேன். வாங்கி கொடு மச்சி. முடியாதுடா. ஏய் மச்சான் வாங்கி கொடுறா, இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நீ ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, உனக்குலாம் வாங்கி தர முடியாது. என்ன மச்சி கோச்சினியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன புது படம் வந்திருக்கு? என்ன டம்மி கத்திக்கே பயப்படுறானுங்க? ஏய் ஒழுங்கு மரியாதையே சத்தம் போடாம கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துருங்க. கையில காசுலாம் இல்லை. டேய் நீ வாயை மூடுறா. என்ன நக்கலா? காசு எடுக்கிறியா இல்ல இந்திய தாத்தா சைட்ல வர்ம கலை யூஸ் பண்ணவா? ஐயோ அதெல்லாம் வேணாம், என்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்கு. டேய் ஒழுங்கு காசு எடுறா. சரி காசை கொடுத்துட்டீங்கல்ல, ஒழுங்கா வீடு போய் சேருங்க. ஏன்டா சிரிக்கிற? இல்ல கிராமத்து திருடனுக்குலாம் போன் யூஸ் பண்ண தெரியாதா? ஏன் தெரியாது? இல்ல போன வாரம் வாங்கின புது போன் ஒண்ணு இருக்கு. ஏய் போன் எடு. நல்ல பசங்களா இருக்கீங்களேடா. வழியில முள்ளெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க, பார்த்து போங்க. நீ ஏன்டா சிரிக்கிற? இல்லை கிராமத்தில் மாட்டு வண்டி தான் ஓட தெரியுமா, பைக்லாம் ஓட தெரியாதா? ஏன் தெரியாது? அதெல்லாம் பறப்பேன். ஏய் சாவி எடு. இன்னைக்கு நரிமுகத்துல தான் மூச்சிருக்கும் போல இருக்கே. தம்மி கத்திக்கே காசை தரானுங்க, போனை தரானுங்க, வண்டியை தரானுங்க. ஜாலிதான். மச்சான் டீ சாப்பிடலாமா? போட்டுருக்குடா.